என்கிட்ட வர சில பேஷண்ட்ஸ் டாக்டர் நான் ரெகுலராக காலையில் வாக்கிங் போகிறேன், எல்லா ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் எனக்கு உடல் சோர்வு அதிகமாக இருக்குது. அதுக்காக நான் பிளட் டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தேன். அதில் விட்டமின் டி லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ டேப்லெட்ஸ் எடுக்கலாமா என்னன்னு சில டவுட்ஸ் எனக்கு இருக்குது. அது விஷயமா எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அதை பற்றின வீடியோ பதிவு தான் இது. ஹாய், நான் டாக்டர் கே முத்தமிழ் செல்வன், நிலா ஸ்பெஷாலிட்டி கிளினிக் புதுக்கோட்டையில் கன்சல்டேஷன் பார்த்துட்டு இருக்கேன். நேச்சுரலாக நம்ம உடம்புல விட்டமின் டி லெவல்ஸ் எப்படி அதிகப்படுத்துறதுன்னு பார்ப்போம். நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் தான். காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கிடைக்கிற சூரிய வெளிச்சத்தில் தான் அல்ட்ராவயலட் பி ரேஸ் டைரக்டா நம்மளுக்கு கிடைக்கும். அதுவே போதுமான அளவு நம்மளுக்கு விட்டமின் டி கொடுக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா டயட் சோர்சஸ், அதாவது ரெட் மீட், மீன் வகைகள், முட்டையோட மஞ்சக்கரு, இதுவே மீதி உள்ள 10% போதுமான அளவு விட்டமின் டி நம்மளுக்கு கிடைக்குது. மோஸ்ட் காமனா இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா ஹோம் மேக்கர்ஸ், சில்ட்ரன்ஸ், எல்டர்லி பீப்புள்ஸ், நைட் ஷிஃப்ட் பார்க்குற பர்சன்ஸ்க்கு இந்த மாதிரி விட்டமின் டி டெஃபிஷியன்சி அதிகமாக வரும். அடிக்குவேட்டா சன் எக்ஸ்போஷர் கிடைச்சும் விட்டமின் டி டயட் நம்மளுக்கு போதுமான அளவில் இருக்கிறப்பையும் காரணம் இல்லாம உடல் சோர்வு, எலும்பு வலி இது மாதிரி இருக்கிறப்போ விட்டமின் டி லெவல்ஸ் செக் பண்ணிட்டு டாக்டரோட கன்சல்டேஷனோட விட்டமின் டி டேப்லெட்ஸ் ரெகுலரா எடுத்துக்கிறது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுக்கும். ஃபார் மோர் ஹெல்த் டிப்ஸ் ரிலேட்டட் டு ஆர்த்தோபெடிக்ஸ், ஃபாலோ அவர் பேஜ். ஃபார் கன்சல்டேஷன் விசிட் நிலா ஸ்பெஷாலிட்டி கிளினிக், பேராங்குளம், புதுக்கோட்டை.